தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாளை சிறுமலர் உயர்நிலைப்பள்ளி அழகான மரங்களை மட்டுமல்ல, அருமையான இளம் உள்ளங்களாலும் சூழப்பட்டுள்ளது. இம்மரங்களில் இருக்கும் விதைகளை எண்ணிவிடலாம், ஆனால் விதையில் இருக்கும் பழங்களை எண்ணிவிட முடியாது. ஒரு விதையை மண்ணில் விதைத்த பின் எத்தனை கனி கொடுக்கும், எத்தனை காலம் கனி கொடுக்கும், எவ்வளவு சுவையான கனி கொடுக்கும் என்பதை சொல்லிவிட முடியாது. அது விதையின் தரத்தையும் நிலத்தின் உரத்தையும் இயற்கையின் வரத்தையும் பொறுத்தது. ஒவ்வொரு மாணவனும் ஒரு விதைதான். அந்த விதை சமூகத்தில் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். ஒரு சிறிய துளிதான் பெருமழையின் துவக்கம். ஒரு சிறு பொறிதான் பெருங்காட்டின் வெப்பம். ஒரு சிறு சுவடுதான் ஒரு நெடும்பயணத்தின் துவக்கம். அதுபோல ஒரு தனி மனிதனின் நல்ல மாற்றம்தான் ஒரு சமூகத்தின் பெரிய மாற்றம். இப்பள்ளி மாணவர்களின் நல்ல செயல் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே இம்மாணவர்களின் ஆசையும் வேண்டுகோளும். நன்றி. தம்பி, உன் பேர் என்னது? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நான் பெரியதாளை லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். இது எந்த மாவட்டம்? இது தூத்துக்குடி மாவட்டம். சரி சரி. பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டாச்சா? ஆமாம் சார். அப்புறம் லீவு நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க? எங்களை மாதிரி மாணவர்களை பற்றி டிவியில் தவறுதலாக நிறைய வீடியோக்களை போடுறாங்க. ஆனால் மாணவர்கள் யாருமே கெட்டவங்க கிடையாது. அதை முறியடிக்க வேண்டியது தான் நாங்கள் இந்த பிளாக் போர்டுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ எங்கள் கிளாஸுக்கு அடிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்த கிளாஸுக்கு அடிக்கணும். இப்போ ஸ்கூலில் உங்களுக்கு காசு தந்தாங்களா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு? இல்லை, நாங்கள் எங்கள் சொந்த காசில் தான் அடிக்கிறோம். இப்போ உங்கள் சொந்த காசில் நீங்கள் லீவு நேரத்தில் வந்து இந்த சேவை செய்கிறீங்க தானே? தம்பி, உங்கள் பேர் என்னது? என் பேர் அர்ஜுன். அர்ஜுன். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 7ஆம் வகுப்பு. சரி, இப்போ இந்த விடுமுறை நாட்களில் வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி சேவை செய்கிறீங்க. இந்த சேவை மூலமாக மற்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக. மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம படிக்கிற பள்ளிக்கூடம் வந்து நமக்கு கோவில் மாதிரி இருக்குது. அந்த கோவிலை நம்ம ஆசிரியர்களையும் எல்லாத்தையும் மதிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது சேவைகள் செய்ய வேண்டும். மாணவர்களை கெட்டவங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்க. அதை நம்ம முறியடிக்கணும். அதனால் வருங்காலத்தில் நம்ம நல்ல மாணவர்கள் என்று பேர் போடணும். அதை நீங்கள் தான் செய்யணும். பசங்க எல்லாம் 7th படிக்கிற பசங்க. அவங்களாம் வந்து தேர்வுலாம் முடிந்த பிறகு போர்டில் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த பிள்ளைங்க சேர்த்து வச்சிருந்த பணத்தில் பெயிண்ட் வாங்கி பசங்க எல்லோரும் சேர்ந்து இந்த வகுப்பறைகளோட போர்டுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். படிக்கிற பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே நல்ல பிள்ளைங்க தான். இதை இப்போ ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைங்க எல்லாருமே இதை போல் பள்ளிக்கு தேவையான வகுப்பறைக்கு தேவையான காரியங்கள்லாம் நல்லா செஞ்சுருந்தோன்னா பள்ளிக்கூடம் எல்லாமே படிக்கிற பிள்ளைகளும் சரி ஒரு சிறந்த ஒரு தமிழ்நாட்டிலே கூட படிக்கிற மாணவர்கள் அனைவருமே ஒரு சிறந்த விதமாக வளர இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்.